ஒரு முக்கியமான விஷயத்துக்காக கூப்பிட்ருக்கேன் சார். வருகிற 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு ஒரு மாயை ஏற்படுத்தி சங்கத்திலேருந்து அந்த தபால் போன மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த கூட்டத்திற்கு சிட்டி சிவில் கோர்ட் இடைக்கால தடை விதித்து தீர்ப்பு கூறியிருக்கிறது. அந்த கூட்டத்திலே எங்கள் நிர்வாகத்தின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதாக அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் சிட்டி சிவில் கோர்ட்டில் சங்க சட்டத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றதுக்கே இடமில்லை என்று சொல்லி அந்த இடைக்கால தடை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதையும் மீறி யாராவது அத்தகைய கூட்டம் நடத்தினால் அவர்கள் மீது நமது சங்க சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ஒரு சின்ன விளக்கம் சொல்ல ஆசைப்படுறோம். கடந்த 9/10/2011 அன்று இந்த தேர்தல் நடந்தது, எங்கள் சங்க தேர்தல். அதில் நாங்கள் பெரும்பாலும் வெற்றி பெற்று பெருவாரியான ஒரு நிர்வாகத்தை ஏற்று ஒரு சேவை பண்ணணும், இந்த சினிமாவுக்கு வந்து இந்த சினிமாவால் தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோன்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இதே திரைப்படத்துறைக்கு ஒரு சர்வீஸ் பண்ணணுன்ற நல்ல எண்ணத்தில் நிர்வாகத்துக்கு வந்தோம். ஆனால் நிர்வாகத்துக்கு வந்த நாளில் இருந்து எங்களை செயல்பட விடாமல் ஏதோ ஒரு விதத்தில் முட்டுக்கட்டை போட்டு தேர்தலில் தோற்று போனவர்கள் அல்லது பழைய நிர்வாகத்தில் இருந்தவர்கள் யாரோ ஒரு பின்னணியில் இருந்து கொண்டு எங்களுக்குள்ளே இருந்த ஒற்றுமையை, தயாரிப்பாளர்களுக்குள்ளே இருந்த ஒற்றுமையை உடைத்து அதனால் அவர்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு தெரியல, பல விதத்துலேயும் சில இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இடையில திடீர்னு வந்து நான் ஊரில் இல்லாத போது எல்லாரும் ராஜினாமா செய்வது போல ஒரு நடவடிக்கை செய்து ஒரு அடாக் கமிட்டின்னு ஆரம்பித்தாங்க. அடாக் கமிட்டி ஆரம்பித்து எங்களையெல்லாம் நான், தான் சார், தேனப்பன் சார், இவங்களையெல்லாம் நிர்வாகத்திலிருந்தும் எங்கள் பதவியிலிருந்தும் விலக்கி வைத்ததாக அறிவித்தார்கள். நாங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு போனோம். எங்களை விலக்கியது செல்லாது என்றும் அடாக் கமிட்டி என்பது செல்லாது என்றும் தீர்ப்பளித்து மீண்டும் நாங்கள் நிர்வாகத்துக்கு வந்தோம். இப்படி என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, இப்போ நாங்கள் வந்ததுலேருந்து இப்போது கடந்த ஒரு கேபிள் டிவி வருமானத்தை மாதத்துக்கு 30 லட்சமாக உயர்த்தி டெண்டர் விட்டு பண்ணோம். இப்போ எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை, நாங்கள் அடிச்சுக்கிட்டோம் அப்படின்ற உடனே, இது தெரிஞ்ச உடனே இன்னும் ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம்னு சொல்கிற மாதிரி 2 மாதமாக வந்துக்கிட்டு இருந்த 30 லட்சம் ரூபா நின்று போச்சு. இது நம்ம சங்கத்துக்கு ஒரு பெரிய இழப்பு. அடுத்தது தொழிலாளர் நல அமைப்போடு நாங்கள் வந்து ஊதிய உயர்வு பேச்சு நடத்திக்கிட்டு இருந்தோம். அதையும் முடிஞ்சிடக்கூடாது, முடிஞ்சவங்களுக்கு நல்ல பேர் வந்துடக்கூடாது அப்படின்னு அதுக்கும் முட்டுக்கட்டை போட்டாங்க. முக்கியமான விஷயம், கடந்த நிர்வாகம் பல ஆண்டுகளாக எங்களுடைய சங்கத்திற்கும் ரெஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டிக்கும் எந்தவித சம்பந்தமும் வைத்துக்கொள்ளாமல், அதாவது ஒவ்வொரு வருஷமும் ரிஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டிக்கு ஒரு சங்கத்திலேருந்து மாறுதல் அனுப்பணும். எலெக்ஷன் நடந்துச்சுன்னா என்னென்ன எலெக்ஷன் நடந்துச்சு, என்னென்ன தலைவராக வந்திருக்காங்க, இவங்க வந்திருக்காங்க, அவங்க வந்திருக்காங்க, இத்தனை பேர் புது உறுப்பினர்களாக சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்ற ஒரு இதை சொல்லி கணக்கையும் தாக்கல் செய்யணும். இன்கம் டேக்ஸ் ரிட்டனையும் தாக்கல் பண்ணணும் சொசைட்டிக்கு. கடந்த பல ஆண்டுகளாக அதை அவர்கள் செய்யாதனால எங்கள் சங்கத்துக்கும் ரிஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டிக்கும் உள்ள தொடர்பே அறுந்து போயிருக்கு.